Hello friends, welcome to Taste to Eat. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ்ஷோட பேரு பர்மா ஃபுட்டான அத்தோ. எப்படி செய்யறது, என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவைன்னு உள்ள போய் பார்த்துடலாம் வாங்க. plain noodles எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இது பேஜோ. இந்த பேஜோவை சின்ன சின்னதாக உடைச்சி வச்சுருக்கேன். இந்த பேஜோ எப்படி பண்ணுறதுங்கிறத இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், உள்ளே போய் நீங்கள் பாருங்கள். எண்ணெய், உப்பு, தண்ணி, லெமன் ஜூஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், ஃபுட் கலர் தண்ணியில் கரைச்சி எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலையை மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ், கேரட், வெங்காயம், மல்லித்தலை, பூண்டை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு. இப்போது இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இந்த தண்ணியை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அப்போ கொஞ்சம் சீக்கிரம் கொதி வந்துடும். இது கொதி வரும்போது இது உள்ள நூடுல்ஸ் சேர்க்கணும். தண்ணி கொதிக்கட்டும். இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம நூடுல்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். நூடுல்ஸ் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு இது கொஞ்சம் நேரம் வேக விடலாம். நூடுல்ஸ் நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இந்த கேப்பில் இன்னொரு பக்கம் நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நீட்டை வாக்கில் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்து இது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஆனியன் பொரித்து வச்ச அதே எண்ணெயிலேயே நீட்டை வாக்கில் வெட்டி வச்சுருக்கிற பூண்டையும் உள்ளே சேர்த்துடலாம். பூண்டும் இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரும்போதே எடுத்துருங்க. ரொம்ப நேரம் கருக விட்டிங்கன்னா பூண்டு கசப்பு தன்மை ஏறிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இப்போது நம்ம வேக வச்ச நூடுல்ஸை தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம சேர்த்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் உள்ளே சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் முட்டைக்கோஸ் எடுத்து சேர்த்துட்றேன். அப்புறமா நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்க வெங்காயம், அப்புறமா ஆனியன் டாப்பிங், பூண்டு வறுத்து வச்ச பூண்டையும் உள்ளே சேர்த்துட்றேன். கேரட் துருவி வச்சுருக்க கேரட், பொட்டுக்கடலை மாவு, சில்லி ஃப்ளேக்ஸ், லெமன் ஜூஸ், உடைச்சி வச்சுருக்க பேஜோ, மல்லி இலை, இந்த எண்ணெய் ஆனியனையும் பூண்டையும் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்தா கூட போதும், ரொம்ப வேண்டாம். எல்லா காய்கறியும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த காய்கறிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கையில் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உள்ள நூடுல்ஸ் சேர்த்துடலாம். நூடுல்ஸையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் கையால் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாமே நல்லா ஒன்று போல் கலந்து வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.